டாக்டர், எங்க வீட்டில் ஒரு நோயாளர் இருக்காரு. அவருக்கு கணையத்தில் சூடோசிஸ்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்றாங்க டாக்டர். இது எவ்வளவு ஆபத்தானது, இது எப்படி நல்லாக்குறது அப்படின்னு நிறைய முறை இரண்டாவது மருத்துவ ஆலோசனைக்காக ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட நிறைய பேர் மருத்துவ ஆலோசனைக்கு வராங்க. அப்போ நம்ம இந்த சூடோசிஸ்ட் மட்டும் நம்ம சரி செய்யக்கூடியது, சரி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. அந்த நோயாளியினுடைய கணைய அழற்சி எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது, எத்தனை நாட்கள் ஆகிறது, இந்த கணையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொய்நீர் கட்டியின் அளவு எவ்வளவு, எத்தனை நாட்களாக இருக்கிறது, அதன் உள்ளே அந்த நீர்க்கட்டியின் உள்ளே இருக்கக்கூடிய திசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். பெரும்பாலும் இந்த நீர் கோத்துக்கொள்வது, கணையத்தை சுற்றி நீர் சேருவது 5-6 வாரங்களுக்குள் படிப்படியாக குறைந்து விடுகிறது. ஆனால் மிக மோசமாக கணையம் பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ, நாளங்கள் உடைந்திருக்கும் போதோ ஏற்படக்கூடிய இந்த பொய்நீர் கட்டிகள் நீண்ட நாட்களுக்கு வயிற்றிலேயே இருக்கின்றன அல்லது அளவில் பெரியதாகி மேலும் பல சிக்கல்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன. அப்போ இவை இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன, மேலும் அழற்சியை குறையாமல் பார்த்துக் கொள்கின்றன. அடுத்தது இதில் சேரக்கூடிய கணைய நொதி நீரால் மேலும் சில அவயங்கள் பாதிக்கடைகின்றன அல்லது இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு ரத்தம் அடைத்துக் கொள்கிறது, த்ராம்பஸ் ஏற்படுகிறது. அல்லது இவை இடத்தை கொள்வதால் இரைப்பையின் கொள்ளளவு பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு பல சிக்கல்கள் ஏற்பட காரணமாக இருக்கிறது.